ஹாப்பி மார்னிங் கிளாஸ். இந்த வீடியோவில் சாப்டர் 4 லைஃப் மேத்தமெட்டிக்கில் காம்பவுண்டிங் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை பற்றி கற்றுக்கலாம். இதில் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்லேயும் வரும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அதே போல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லேயும் வரும், இன்னும் சில ஏரியாஸ்லேயும் வரும். ஸோ அதனால் நம்ம ஜென்ரலாக காம்பவுண்டிங் அப்படின்னா என்னென்னு கற்றுப்போம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பழக்கம் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கற்றுப்போம் முதல்ல. சரி, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு போன இயர்ஸில் 7ஆவதுல 6ஆவதுல படிச்சிருப்பீங்க. ஃபார்முலா என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு? PNR by 100, வேர் பிங்கிறது பிரின்சிபல், என்னங்கிறது டைமு, ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்படி தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது 5000 ரூபா பிரின்சிபல், ஒரு வருஷ பீரியடு, 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்க எனக்கு ஃபஸ்ட் இயர் 500 ருபீஸ் வந்திருக்கும். ஓகேவா? இப்போது நான் இப்போது இது n = 1 இங்கே போட்டிருக்கேன். பட் இப்போ n = 3 இருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம், நம்ம இதை 5000 டைம்ஸ் 3 டைம்ஸ் 10ன்னு போட்டிருப்போம். யூஸ்வலாக இயர் பீரியட் 3 இயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கனாக்க, ரைட்டா? ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்போது 1 இயராக எடுத்து போடுறேன், இதை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 3 இயர்ஸ்னு போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரும், விச் இஸ் வாட் வி வில் சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஃபஸ்ட் இயர் 500 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. செகண்ட் இயர் திருப்பியும் அதே பிரின்சிபல் தான், ஒரு வருஷத்துக்கு திருப்பியும் ஒரு 500 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. தேர்ட் இயர் 5000, ஒரு வருஷத்துக்கு 500 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ மொத்தமாக நமக்கு 3 வருஷத்துக்கும் சேர்த்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? 500 + 500 + 500, அதாவது 1500. இதையே நீங்கள் n = 3ன்னு போட்டிருந்தாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். டைரெக்டாக 3 இயர்ஸுக்கு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாலும் இதே 1500 தான் வந்திருக்கும். இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 5000 டைம்ஸ் 3 டைம்ஸ் 10 by 100 1500. இதை நான் வருஷம் நான் ஒவ்வொரு வருஷமாக, இப்போ என்கிட்ட 5000 இருக்குது, அதை ஒவ்வொரு வருஷமாக ஃபஸ்ட் இயர் போட்டேன், அது கையில் பைசா வந்துடுச்சு. திருப்பி அடுத்த வருஷம் 5000 போட்டேன், அதில் ஒரு 500 வந்திருக்கு. அந்த மாதிரி இதை போட்டு காமிச்சிருக்கேன். முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்கள் ஒவ்வொரு வருஷமாக திருப்பி நீங்களே அந்த டெபாசிட் பண்ணுறீங்களோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒன்றா பண்ணுறீங்களோ, ஆன்சர் அதே தான் வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போது நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட 5000 ருபீஸ் இருக்குது, அதை ஒரு 3 வருஷத்துக்கு டெபாசிட் போடுறீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ப்போம். முதல்ல நீங்கள் கொடுத்தது 5000 ருபீஸ், அதை ஃபஸ்ட் இயருக்கு 10% போட்டால் எவ்வளோ வந்துச்சு? இங்கே வந்த மாதிரி அதே 500 ருபீஸ் தான் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு, ரைட்டா? இப்போ செகண்ட் இயரில் என்ன ஆகும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த 5000 அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட், அது ரெண்டும் சேர்த்து பிரின்சிபல் ஆகிடும் செகண்ட் இயருக்கு. ஸோ 5000 பிரின்சிபல் ப்ளஸ் வந்த இன்ட்ரெஸ்ட் 500. ஸோ மை பிரின்சிபல் ஹஸ் பிகம் 5500. இப்போது அதுக்கு ஒரு வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாக்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? 550 ருபீஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்க பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லா வருஷமும் அதே பிரின்சிபல் தான் இருக்குது, அதனால் இன்ட்ரெஸ்ட்டும் அதே அமௌண்ட் தான் வருது. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒவ்வொரு வருஷமும் ஏற்கனவே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ முந்தின வருஷத்துக்கு அதையும் பிரின்சிபலோட சேர்த்துருவோம். ஸோ 5000 + 500 சேர்ந்து 5500 ஆகிடுச்சு பிரின்சிபல். அதில் எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்போ என்னாச்சு? இப்போ 550 ருபீஸ் ஆகிடுச்சு. மூணாவது வருஷத்துக்கு என்ன ஆகும்? என்னோட பிரின்சிபல் 5500, அதோட ஒரு 550 இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து 6050 ஆகிடுச்சு இப்போது பிரின்சிபல். இப்போது அதுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 605 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இயர் 500 வந்துருச்சு, செகண்ட் இயர் 550 ஆச்சு இன்ட்ரெஸ்ட்டு, தேர்ட் இயர் 605 ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக 3 வருஷத்துக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு? மூணுத்தையும் சேர்த்தா
500 plus 550 plus 605 சேர்த்தா 1655 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 1500 தான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்தது. ஆனால் 1655 இன்ட்ரெஸ்ட் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்பயுமே எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட வர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சரியா? அது ஏன்னாக்க வருஷம் என்னோட பிரின்சிபல் மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு முந்தின வருஷம் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து எனக்கு நான் பிரின்சிபலாக வர்றதுனால வருஷம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு எனக்கு. ஓகேவா? ஸோ முதல் வருஷம் மட்டும் இப்போ நீங்கள் ஒரு 5000 ருபீஸை ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஆன்சர் அதே தான் வரும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்கனாக்க உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வரும். இது பேசிக் கான்செப்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்க ஏற்கனவே வந்து இன்ட்ரெஸ்ட் கெட்ஸ் ஆடட் டு மை பிரின்சிபல். அதை பேஸ் பண்ணி புது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும், கால்குலேட் ஆகும் அடுத்த வருஷத்துக்கு அப்படிங்கிறது. இதை பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. இதுதான் காம்பவுண்டிங். திருப்பியும் ஒன்று ரெண்டு தரம் கேளுங்க, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. We will see more formulas, examples, subsequent videos.